Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு ஏற்ற சுவையான சுரைக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாளிப்பு பத்தறலாம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய சுரைக்காயை சேர்த்துக்கலாம். தோலை சீவிட்டு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷம் குக் பண்ணாலே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது காய் தண்ணி விட்டு வேகும். சப்போஸ் காய் தண்ணி விடல அப்படின்னா 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் கூடவே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுரைக்காய் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் கொஞ்சம் இருக்கணும். அந்த ஜூஸியான பதம் இருக்கும் போதே நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய பொடியை சேர்த்தோம் அப்படின்னா தான் எல்லாம் கலந்து வெந்து வரும்போது கிரேவி டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி நம்ம சேர்த்த மசாலா காய் எல்லாமே நல்ல பைண்ட் ஆகி குக் ஆகி சூப்பரான ஒரு அரோமாவோட ரெடி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சுரைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.